சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. உங்கள் குழந்தைங்க அதிக நேரம் ஃபோனும் டிவிலையும் இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஜாவா நடத்தின ஒரு ஆய்வின்படி ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குற குழந்தைகளுக்கு கண்ணில் கிட்ட பார்வை பிரச்சனை வருதான். அதுவும் இல்லாமல் மூளையில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வெளியே ஓடி ஆடி விளையாட விடுறதோடு இல்லாமல் டெய்லியும் 1 மணி நேரம் புத்தக வாசிப்புக்கு அவங்கள பழக்கப்படுத்துங்க. சரி, என்ன மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கலாம்? இன்றைக்கு குழந்தைகளுக்கு எழுதுறதுக்காக நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. குழந்தைகளே நிறைய அவங்களுக்காக புத்தகங்கள் எழுதுகிறாங்க. அதாவது சிறார் எழுத்தாளர்களும் இருக்காங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய அம்மாச்சி என்ன செய்வாங்கன்னா, இந்த சம்மர் ஹாலிடேக்கு எல்லா பேர பிள்ளைகளும் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா வாரம் ஃபுல்லாக டைம் கொடுத்துருவாங்க. யார் அதிகமாக திருக்குறள் படித்து அதை ஒப்பிக்கிறாங்களோ அவங்க அந்த வார கடைசியில் போட்டி வைப்பாங்க, ஒப்புவித்தல் போட்டி. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்படியே நாங்கள் திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளை லீவ்லேயும் படிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. திருக்குறளை அழகாக இசைப்பட வாழ்வோம் வா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தினுடைய வாயிலாக நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் அழகான பாட்டாக அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க அறத்துப்பாலில் இருக்கிற முதல் 20 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய திருக்குறளை வச்சு வான்மழையே வா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் பாடல்களாக கொடுத்துருக்காங்க. இதில் மீதி இருக்கிற 201வது குறள்ல இருந்து இந்த புத்தகத்தில் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு வாசிக்கிறதுக்கு எளிமையாக, அதாவது திருக்குறளை உள்வாங்கிட்டு அதனுடைய பொருள்களை உள்வாங்கி இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. இந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கும்போது குழந்தைகளை திருக்குறளினுடைய பொருளை அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வெறும் பாடல் மட்டும் இல்லை, அழகான ஓவியங்களும் இருக்கும். படித்து முடிச்சுட்டு இந்த புத்தகத்தில் இருக்கிற ஓவியங்களையும் பார்த்து அவங்க வரைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி உங்கள் குழந்தைய ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸில் கொண்டு போனோம் அப்படின்னா புத்தக வாசிப்பு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். இந்த புத்தகத்தை இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். அவசியம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். என்னுடைய வீடியோவில் இந்த புத்தகம் எப்படி கிடைக்கும், என்ன விலை அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். அன்பும் நன்றியும்.